colorful cartoons. ஒரு ஊரில் பாவிகான்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவள் ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. ஆனால் அவளால் சரியாக நடக்க முடியாது. அவள் தினமும் டான்ஸ் பண்ணுற மாதிரி ஓடுற மாதிரியும் கனவு பார்த்துட்டு இருப்பாள். ஆனால் பாவம் அவள் காலையில் எந்திரிச்சா அவள் நிலைமையை பார்த்து அவள் ரொம்ப கவலைப்படுவாள். பாவிகா அவங்க அம்மா சொல்கிற பேச்சு எல்லாமே கேட்பா. சரியான நேரத்தில் உணவு சாப்பிடுவா, ஹோம்ஒர்க் பண்ணுவா, செடிகளுக்கு தண்ணி ஊற்றுவா. அவங்களுக்கு பாவிகாவை ரொம்ப பிடிக்கும். பாவிகாவை சந்தோஷமாக வச்சுக்க அவங்க அம்மா அப்பா ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. அதனால் அவளை பீச்சுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, பார்க்குக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஆனாலும் பாவிகா சந்தோஷமாகவே இல்லை. ஏன்னா அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? பாவிகா கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு வெளியே விளையாடுறாங்க பசங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா. அவளும் விளையாடுறது மாதிரி கனவு காணிட்டு இருந்தா. திடீர்னு டீச்சரோட குரலை கேட்டா. டீச்சர் போர்டில் எழுதிக்கிட்டு இருந்தாங்க, ஸ்போர்ட்ஸ் டே. பசங்களா, நாளைக்கு நம்ம ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே இருக்குது, அதனால எல்லாருமே ஓடணும். எல்லா பசங்களும் ஓடுவாங்க, பாவிகா மட்டும் ஓட மாட்டா. ஏன்னா அவளால ஓட முடியாது. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, அவகிட்ட சாரி கேளு. சாரி. ஸ்கூல் முடிஞ்சு போச்சு. ரொம்ப வருத்தத்தோட ஸ்கூல் கிரவுண்டுக்கு அவள் வந்தா. பக்கத்தில் யாருமே இல்லை. ரொம்ப வருத்தமாக பாவிகா அழுந்துக்கிட்டு இருந்தா. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பாவிகாவுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. அங்கேயும் இங்கேயும் பார்த்தா. அவள் எந்த பறவையும் பார்க்கல. பெஞ்சு கடியில் தான் சத்தம் வருதுன்னு அவளுக்கு தோணிடுச்சு. அவள் யோசனை, சரி பெஞ்சு கடியில் தான் ஒரு பறவை படுத்துக்கிட்டு இருந்துச்சு. அது ஒரு புறா குஞ்சு. நீ இங்க இருக்கியா? கூட்டுல இருந்து கீழே வந்துட்ட போல, அதனாலதான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். இரு, நான் உனக்கு உதவி செய்யறேன். பாவிகா அந்த புறா குஞ்சை வெளியே எடுத்து அன்போட அரவணைப்போட அந்த புறா குஞ்சை பெஞ்ச் மேலே வச்சா. புறா குஞ்சு, வீட்டுக்கு வா. குஞ்சை பார்த்த அம்மா புறாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப நன்றி, நீ ரொம்ப நல்லவ. நீ எனக்கும் என் குழந்தைக்கும் செஞ்ச உதவினால நான் உனக்கு ஒரு பரிசு தரப்போகிறேன். பரிசா? என்ன பரிசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா புறா தன்னோட கூட்டுக்குள்ளே இருந்து தங்க நிறமான ஷூஸ்களை பாவிகாக்கு கொடுத்துச்சு. பாவிகா அதை பார்த்துட்டு, இந்த ஷூஸை வச்சு என்ன பண்ணுறது? என்னால தான் நடக்க முடியாதே அப்படின்னு சொன்னான். நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண ஷூஸ் இல்லை, மந்திர ஷூ. இதை போட்டுட்டு உன்னால் ஓட முடியும், நடக்க முடியும், என்ன வேணாலும் பண்ண முடியும். உண்மையாவா? அதற்கப்புறம் பாவிகா அந்த ஷூஸை போட்டா. அதை போட்டதுக்கப்புறம் அவள் ரொம்ப நல்லா நடந்தா. ரொம்ப சந்தோஷமாயிட்டா பாவிகா. அந்த ஷூஸை போட்டுட்டு பாவிகா வீட்டுக்கு வந்து சேர்ந்தா. பாவிகா முதல் தடவை நடந்து வரதை பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. சந்தோஷத்தால் அவங்க அழுந்தாங்க. மம்மி, டாடி, என்னால நடக்க முடியுது. அது எப்படி? இந்த மேஜிக் ஷூனால. நான் ஒரு புறா குஞ்சுக்கு உதவி செஞ்சேன், அதனால அவங்க அம்மா எனக்கு பரிசு கொடுத்தாங்க. அடுத்த நாள் பாவிகா ஸ்போர்ட்ஸ் டேல ஓட போனா. பாவிகாவை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. பாவிகா ரேஸில் கலந்துக்கிட்டா. தங்க ஷூஸ்னோட உதவினால அந்த போட்டியில் அவள் ஜெயிச்சிட்டா. புறா அம்மா கொடுத்த பரிசு பாவிகாவுக்கு ரொம்ப சிறந்த பரிசாக விளங்கியது. அதுக்கப்புறம் பாவிகா சும்மாவே இல்லை. அவள் ஓடுனா, நடனம் ஆடுனா, யாரோட உதவியுமே இல்லாமல். அதுக்கப்புறம் அடிக்கடி அவள் புறாவையும் புறாவோட குஞ்சையும் பார்க்க போவா. நன்றி, நீ கொடுத்த தங்க ஷூனால என் வாழ்க்கையே மாறிடுச்சு. இப்போ யாரோட உதவி இல்லாம என்னால வாழ முடியும். அதுக்கப்புறம் பாவிகாவோட கனவு நிறைவேறிடுச்சு. அவனால் நடக்க முடியும், ஓட முடியும், டான்ஸ் ஆட முடியும், விளையாடவும் முடியும். அது மட்டும் அல்ல, அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க. அதனால தான் சொல்கிறோம், மற்றவங்களுக்கு உதவி செஞ்சால் நம்மளுக்கும் யாராவது உதவி செய்வாங்கன்னு.